பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு இனிப்பு சீடை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது வெள்ளை சீடை நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு சீடை இன்றைக்கி பண்ண போகிறோம். உப்பு சீடை வெடிக்காமல் எப்படி நம்ம செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். உப்பு சீடை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 1/4 கிலோ வெள்ளை உளுந்து, 1 தேங்காய், 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் சீரகம், 50 கிராம் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். உப்பு சீடை செய்கிறதுக்கு நம்ம 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இந்த மாவு வந்துட்டு பதப்படுத்தின மாவு. நம்ம வீட்லேயே நம்ம மாவு அரைச்சி வறுத்து ஜலிச்சு எடுத்த மாவு. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு ஜலிச்சுட்டு கல்லோ குருணையோ எதுவுமே இல்லாமல் நைஸாக ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கணும். அது 2-3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீடை போடும்போது வெடிக்காமல் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாவு எப்படி நம்ம பதப்படுத்தி வறுத்து எடுத்து வைக்கிறதுங்கிறத ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அதிகமான குவான்டிட்டி நான் செஞ்சுருப்பேன். ஏன்னா நம்ம உப்பு சீடை, வெள்ளை சீடை, தட்டை, முறுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் அந்த அரிசி மாவு தான். அதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கூட அடுத்தது உளுந்து மாவு நம்ம செய்யணும். அதுக்கு வெள்ளை உளுந்தை நம்ம 1/4 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். இதை வடை சட்டியில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. வறுத்து எடுத்து அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுட்டு ஒரு குரணையோ கட்டியோ இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம உளுந்து வறுத்துட்டு நம்ம பொன்னிறமாக வறுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நான் வடை சட்டி சூடானதும் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சீடைக்கும் உப்பு சீடைக்கும் உளுந்து மாவு நம்ம சேர்த்துவோம். அதனால் உளுந்தை நம்ம கம்மியாக போட்டு வறுத்து மிக்சியில் போடும்போது பவுடர் ஆகாது. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த முறுக்குக்கும் சேர்த்துக்கலாம், தட்டைக்கும் சேர்த்துக்கலாம், அதை விட வெள்ளை சீடைக்கும் சேர்த்துக்கலாம், உப்பு சீடைக்கும் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் உளுந்து அதிகமாக தான் நான் வறுக்கிறேன். உளுந்து வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சூட்டில் ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸான மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை நம்ம இந்த மாதிரி ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஸான மாவை ஜலிச்சு எடுத்துகிட்டு இதை மறுபடியும் 2வது தடவை அரைச்சி மறுபடியும் ஜலிச்சுக்கலாம். உளுந்து மாவு ஜலிக்கும் போது 2 தடவை 3 தடவை ஜலிச்சுக்கணும். அரிசி மாவு ஜலிக்கும் போதும் ஒரு 2-3 தடவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம எல்லா மாவுமே நல்லா அரைச்சாச்சு. நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு நான் வெள்ளை சீடைக்கு உப்பு சீடைக்கு 2க்குமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்தது நம்ம 1 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கிறனால நம்ம 1 தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் உடைச்சிட்டு திருவி எடுத்துக்கலாம்.
அடுத்தது நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை நெய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது அதோடய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீடையில் சேர்த்தும் பொழுது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீடையில் வந்து வரக்காயாக போட்டுக்கணும், ரொம்ப இளங்காயாக போடக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் முத்தின காயாக இருந்ததுன்னா நம்ம சீடையை வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி வறுக்கிறது. தேங்காய் வறுபட்டுருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம கட்டி இல்லாமல் நான் 2-3 தடவை ஜலிச்சு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது கூட உளுந்து மாவும் பாருங்கள், நல்ல மாவு வந்து ஜலிச்சு எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகத்துலேயும் எந்த கல் இல்லாமல் பார்த்துட்டு ஜீரகத்தை இப்படி மசிச்சு சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் எள்ளு சேர்த்துவாங்க, நான் வந்து ஜீரகம் சேர்த்து செய்வேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் வந்து நெய் போட்டு வறுத்து வச்சுருக்குறோம், அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு பக்கத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் உருட்டி வருது. அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து நம்ம உடனே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கையில் வச்சு நல்லா முழுன்னு உருட்டக்கூடாது. இப்படி வந்து கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரி தான் உருட்டணும். ஏன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக உருட்டிட்டோம்னா நம்ம எண்ணெய்க்குள்ளே போடும்போது அந்த வந்து ஏர் வந்து வெளியில் வரதுனால தான் அந்த சீடை வெடிக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரி இப்படியே நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரியே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சீடை போட்டாவே வெடிக்கும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு பயம். இந்த மாதிரி பண்ணும்போது வெடிக்காது. இருந்தாலும் வந்து நிறையா செய்யும்போதோ இல்லது ஃபஸ்ட்டு இப்போ தான் செய்கிறோம், பிகினர்ஸாக இருக்கோம், எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஊசி மாதிரி வச்சுட்டு
இப்படி ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா பயம் இல்லாமல் நம்ம வந்து சீடையை வந்து போட்டுக்கலாம். சும்மா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஹோல். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சீடை வெடிக்கிறதுக்கு காரணமே வந்து நல்லா உருட்டிட்டோம்னா உள்ளே வந்து ஏர் போகிறதுக்கு முடியாமல் தான் வெடிக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டோம்னா பயம் இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். சீடையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. பொரிக்கிறதுக்காக நம்ம 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சீடையை சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இல்லாட்டி ஒரு பக்கம் வந்து இதாக இருக்கும், செவந்து போகும். இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வந்து வேக வச்சு எடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது சீடை போட்டுக்கலாம். சீடை எப்பயும் இது மாதிரி இந்த ஓரத்தில் விட்டோம்னா கைக்கு தெரிக்காது, இல்லாட்டி கையில் தெரிச்சிரும். நம்ம எல்லாத்தையும் தள்ளுறோன்னு தள்ளிட்டோம்னா பூரா எண்ணெயும் நம்ம மேலே தெரிச்சிரும். அதனால் இந்த ஓரத்துலேயே இப்படி போடுங்க. இந்த ஓரத்தில் தான் போடணும். நம்ம நிறைய பலகாரம் செய்யும்போது ஏதோ ஒரு பக்கம் கையில் தெரிக்க தான் செய்யும். நம்ம பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. நமக்கு வந்து உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணுன்னா அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். நம்ம பொறுமையாக பொரிஞ்சால் தான் வந்து உள்ளேயும் நல்லா கிறிஸ்ப் ஆகும். இல்லாட்டி மேலே மட்டும் நல்லா செவந்துடும், உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாவாக இருக்கும். அதனால் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். மீடியமான ஹீட், அதாவது ரொம்ப சிம்மில் இருக்கும்பொழுது அந்த எண்ணெய் சூடு வந்து கம்மியாக இருக்கும்போது அப்படியே நின்று அதில் வேகும்போது இதில் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது ஓரமாகவே போடுங்க. ஏன்னா சீடை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால் அப்படியே தெரிச்சிரும் கையில். இப்படி வடை சட்டிக்கு ஓரமாகவே தான் போடணும். அதே போல் காஞ்ச மாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க, சீடை வெடிக்காது. ஆனால் வந்து அந்த முறுக்கு சீடை தட்டை இதுக்கெல்லாம் வந்துட்டு மாவு தட்டி ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா சைடில் வந்து மாவு காஞ்சிருக்கும். அது தெரியாமல் அது சேர்த்துட்டோன்னாலும் வெடிக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உப்பு சீடை வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் நம்ம வந்து நல்லா செஞ்சுக்கலாம். நம்ம பாரம்பரிய பலகாரம்னு எடுக்கும்போது சீடை, முறுக்கு, தட்டை இதெல்லாமே வந்து நம்ம செஞ்சு நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம சாப்பிட முடியும். அந்த டைப்பில் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இது பாரம்பரியமான சீடையாக இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான சீடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.